வணக்கம். என்னுடைய பேர் சீதாராமன். நான் வந்து எக்ஸ்னோராவில் தாம்பரம் மாநகராட்சி வாட்டர் பாடியினுடைய கோஆர்டினேட்டராக இருக்கேன். இந்த ஏரியா வந்து எக்ஸ்னோரா திரு சுப்பிரமணிய சார் அவர்கள் வந்து 4வது ஏரியா எனக்கு டெவலப் பண்ண கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ராஜகில்பாக்கம், வேங்கைவாசல், சித்தேரி, இது 4வது ஏரி. இந்த மொத்தம் 7-8 ஏரி பண்ணதில் இந்த ஏரி ரொம்ப பெரிய சவாலாக இருந்தது. காரணம் வந்து அரவிந்த் ரமேஷ் சார் சொன்னாங்க, இது பாறை இதுமாக இருக்கு, எப்படி நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. நானும் சுப்பிரமணிய சாரும் அரவிந்த் ரமேஷ் சார்கிட்ட சொல்லி, நீங்கள் லாரி கொடுங்க, நான் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் ஜேசிபி எல்என்டி கொடுத்தாரு. பெரிய எல்என்டிலாம் 3 வேலை செஞ்சது, 3 புது மிஷினு. அதே மாதிரி லாரிலாம் கொடுத்தாங்க. அது அவருடைய தொடர்ச்சியாக தான் நம்மளுடைய மேடவாக்கனுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் ரவி சார், அவருடைய பையன் லோகேஷ், இவங்கெல்லாம் வந்து இந்த ஏரிக்கு நிறைய லாரியில் மண்ணை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. சுமங்கலி பில்டர்ஸ் அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய ஹெல்ப்பில் தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. ஈசாவில் சங்கர், ஈசாவில் சுபா மேடம், இது மாதிரி ஒரு 5-6 பேர் சேர்ந்தா அந்த அசோசியேஷன் ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒரு ஃபெடரேஷன் ஆரம்பித்து ஒரு 30 அசோசியேஷன் மேலே இதில் இருக்காங்க. அதை கொண்டு வந்ததுக்கு இந்த டீம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி இந்த வக்கீல் ஆஸ்திரேலியா போயிருக்காரு, அவர் பேர். அப்புறம் இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ப்ளோரருடைய நிர்மல் தான் அந்த ஏரி வந்து ஆல் இண்டியா லெவலில் இதை கொண்டு வந்தாங்க. ஆல் இண்டியா லெவலில் மீடியா கூட்டு வர சொல்லி நான், சுப்பிரமணிய சார், அட்வொகேட் வெங்கடாசலம், அவரை மறக்கவே முடியாது. என்கிட்ட அவர் வந்து எக்ஸ்ப்ளோராவில் இந்த மேடாவக்க பகுதியினுடைய கோஆர்டினேட்டராக இருக்கார். அவங்க மிஸ்ஸஸ் குடும்பத்தோடு வந்து இங்கே எந்த வேலை செஞ்சாங்க. இந்த ஏரியில் இவ்வளோ தண்ணி வந்ததுன்னா அது காரணம் எல்லாருடைய உழைப்பு. நலச்சங்கம், எம்எல்ஏ சார், சேர்மன் ரவி சார், எல்லாருடைய உழைப்பில் தான் இன்றைக்கி இவ்வளோ தண்ணி இருக்குது. தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருந்தது. சாராயம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. என்னை வந்து பிடிச்சி போலீஸ் தெரியாது அவங்களுக்கு, என்னை வந்து உதைக்க வந்தாங்க. நான் அப்புறம் ஒன்று எல்லாத்தையும் பேசினோடனே அடுத்த செகண்டே போலீஸ் வந்து அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இறந்து போன கவுன்சிலர் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, மறக்க முடியாது. அவர் இந்த ஏரிக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவங்க ஒய்ஃபு இங்கே தொடர்ந்து பணியாற்றுறாங்க. எல்லாருடைய ஒத்துழைப்புனால இன்றைக்கி ஏரியில் இவ்வளோ தண்ணி இருக்குது. பேஸ் 1ல் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பேஸ் 1 என்ஜிஓ பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்து பேஸ் 2 இருக்குது. இந்த ஏரியா வந்து இந்த சதனில் வந்து அதிகமான தண்ணி உள்ள பகுதியாக மாறப்போகுதுங்கிறத ஐயமில்லை. இதை கொண்டு போய் சேர்த்த அனைத்து மீடியா நண்பர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதே மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர், அரசு அதிகாரிகள் எல்லாருக்குமே இந்த சமயத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நான் சுப்பிரமணியம் எக்ஸ்னோரா. இந்த ஏரி வந்து நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் வடக்குப்பட்டு ஏரி. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக இந்த ஏரியை புனரமைப்பதிலே எக்ஸ்னோரா தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. எங்களது நிறுவனர் திரு நிர்மலா ஐயா அவர்களும் இந்த கரையிலிருந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி மக்கள் முதல்ல சங்கர்னு ஒருத்தர் இருந்தார், அதுக்கப்புறம் இந்த அம்மா பேர் என்ன, சுபா மேடம், இவங்க இணைந்து 2வது கட்டமாக சுபா மேடம் வந்து இன்னொரு குரூப்போடு சேர்ந்து இந்த ஏரியை முன்னெடுத்தாங்க. அதன் பிறகு சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்பில் வந்து இன்றைக்கி வந்து இதில் வந்து ஒரு 200 மீட்டர்லேருந்து 300 மீட்டர் இருக்கும். அதை நடைபாதையை வேலி மரங்களாக நட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஆரம்ப கட்டத்தில் வந்து இது வந்து இந்த ஏரியை மைனிங் பண்ணி இந்த ஆழத்துக்கு கொண்டு வந்து இது பின்னாடி இருக்கிற அந்த மலை, கச்சேரி மலை தண்ணி வந்து இங்கே வந்து விழுற மாதிரியான ஒரு புவியியல் அமைப்பு இந்த ஏரிக்கு. இந்த ஏரிக்கு வந்து எம்ஆர்டிஎஸ்சில் மண் எடுக்கும்போது மடிப்பாக்கம் ஏரியிலையும் இந்த ஏரியிலையும் வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு இதை வந்து மைனிங் பண்ணதுனால தான் இந்த ஏரியில் வந்து எப்பவுமே தண்ணி வற்றாது, இவ்வளோ தண்ணி இருக்கிறது. இப்போ வந்து இந்த ஏரியில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 60% வந்து ஆழப்படுத்தப்பட்டு அதில் வந்து ஒரு 40% வந்து இந்த நடைபாதை அமைத்திருக்கிறது. இன்னும் இந்த ஏரியில் வந்து ஏரி ஆழப்படுத்துவதற்கும் அது நடைபாதை அமைப்பதற்கு இன்னும் ஒரு 40% வேலை மிச்சம் இருக்கிறது. அதையும் அடுத்த கட்டமாக இந்த பகுதி மக்கள் நிறைவேற்ற நம்புகிறேன். குறிப்பாக நமது எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் ஐயா அவர்கள் அவருடைய சொந்த நிதியிலிருந்து ஒரு 3 மாதத்துக்கு இங்கே வண்டி கொடுத்துருந்தாரு. அதை எங்கள் அண்ணன் சீதாராமன் அண்ணன் வந்து வண்டியெல்லாம் வச்சு இந்த கரையை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏரி புனரமைப்புன்றது மடிப்பாக்கம் ஏரி மாதிரி 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் தொடர்ந்து அதில் வந்து கவனம் செலுத்தும் போது தான் இந்த கட்டத்தை வந்து அடைந்திருக்கிறது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.